ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இங்கிலாந்து அணியுடனான 5 போட்டி கொண்ட T20 தொடருக்கான இந்திய அணி அறிவிச்சிட்ருக்காங்க. ஒரு முக்கிய வீரர் இந்திய அணிக்கு வந்திருக்காரு. இன்னொரு முக்கிய வீரர் அணிலேருந்து தூக்கியிருக்காங்க. அந்த ஸ்குவாடு லிஸ்ட்டு யார் விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, வர 22 பார்த்தீங்கன்னா ஜனவரி 22 இந்தியா vs இங்கிலாந்து 5 T20 போட்டி விளையாட போகிறாங்க. கண்டிப்பாக ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான போட்டி. சூரியகுமார் தலைமையில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்திய அணி விட்டுருக்காங்க. யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, நம்ம சஞ்சு சாம்சன் இருக்கார், அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, அப்புறம் நம்ம சூரியகுமார் யாதவ், நிதிஷ்குமார் ரெட்டி, ஹர்திக் பாண்டியா, ஹர்தீப் சிங், அஷித் ராணா, வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஷ்னாய், வருண் சக்கரவர்த்தின்னு சொல்லிட்டு செம்ம டீமுங்க. யங் டீமே எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் முகமது ஷமி வந்திருக்காரு இந்திய அணிக்கு. ஏன் முகமது ஷமி ஏன் வந்திருக்காருன்னா, 2023 அதுக்கப்புறம் அந்த வேர்ல்டு கப்போட லாஸ்ட் விளையாடல, மீண்டும் நம்ம ப்ளூ ஜெர்சி கம்பேக் கொடுத்துருக்காருங்க முகமது ஷமி. கண்டிப்பாக நல்லதுங்க. ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக்கு ரொம்ப சாம்பியன் ட்ராஃபியில் தேவையான ஒரு பவுலர்னால் அது முகமது ஷமியாக இருக்கும். சூரியகுமார் ஒரு யங் டீமை செலக்ட் பண்ணியிருக்காருங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா சூரியகுமார் யாதவ் பேட்டிங்கில் சரி, கேப்டன்ஷிப்பும் சூப்பராக பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. இங்கிலாந்து அணிக்கு ஆப்போசிட்டாக ஒரு நல்ல ஸ்குவாட் எடுத்துருக்காங்கன்னு சொல்லலாங்க. வழக்கம் போல் நம்ம சஞ்சு சாம்சன் கன்ஃபார்ம்ங்க ஓப்பனிங் தான். அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் தான் விளையாட போகிறாங்க. டீம் பக்காவாக இருக்குது. 2 ஃபாஸ்ட் பவுலிங் தான். ஒன்று பார்த்தீங்கன்னா ஹர்தீப் சிங், இன்னொன்று பார்த்தீங்கன்னா முகமது ஷமி. 2 ஃபாஸ்ட் பவுலிங், ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஆல்ரவுண்டர் இருக்கார் நிதிஷ்குமார் ரெட்டி. ஏன்னா ஆஸ்திரேலியாவில் போய் 100 அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக அவரோட பர்ஃபார்மன்ஸு பார்க்க நல்லாயிருக்கும். அதுக்கு நம்ம இங்கிலாந்து அணி ஈஸியாக எடுத்துக்க முடியாதுங்க. அவங்க கூட பலம் வாய்ந்தா இருக்காங்க. ஏன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் இருக்கார், அப்புறம் ஜோஸ் பட்லர் பற்றி உங்களுக்கு தெரியும், என்ன அடிப்பார். லிவிங்ஸ்டன் இருக்காங்க, கிறிஸ் ஜோர்டன் சொல்லிட்டு நல்ல ஒரு டீம் இங்கிலாந்து அணி இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு எப்படி சொல்கிறது, சவாலான ஒரு போட்டி தாங்க இருக்குது இந்த போட்டி. ஏன்னா சொல்லாங்க 5 போட்டி கொண்ட T20 தொடர்னா கண்டிப்பாக சுவாரஸ்யமாக இருக்கும். ஒவ்வொரு போட்டியும் அனல் பறக்கும். இந்தியாவில் வேறு நடக்குதா, கண்டிப்பாக எல்லாமே பேட்டிங் பிச்சு. இந்த பங்களாதேஷ் கிட்ட அடிச்சாங்க பாருங்கள் 297, அதெல்லாம் அப்படியே கண்ணுக்குள்ளே நிற்குது. கண்டிப்பாக அந்தமாரி எதனா ஒரு பிக் ஸ்கோரிங் இந்த மேட்ச்சு சேசிங்கும் சரி, ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் சரி நம்ம எதிர்பார்க்கலாம். இந்திய அணியோட ஸ்குவாட் செம்மையாக இருக்குங்க. ஏன்னா எல்லாமே யங்ஸ்டர். நீங்கள் எடுத்து பாருங்கள், எல்லாமே ஐபிஎல் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்க தான். ஒரே ஒரு வருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நடராஜன் எடுக்கலை. தமிழகத்தில் சேர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாஷிங்டன் சுந்தர் எடுத்திருக்காங்க, வருண் சக்கரவர்த்தி எடுத்திருக்காங்க. பட் நம்ம நடராஜன் எடுக்கலை. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஐபிஎல்லில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணாருங்க. பட் நடராஜன் எடுக்காது இன்னும் கூட வருத்தமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, லெஃப்ட் ஹேண்டருங்க. லெஃப்ட் ஃபாஸ்ட் பவுலர் இந்திய அணிக்கு கிடைக்குது ஒரு வரனே சொல்லலாம். ஹர்தீப் சிங் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கார். அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அடுத்தபடி பார்த்தீங்கன்னா நடராஜன் தான் இருக்கார். லெஃப்ட் ஆர்மில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்குதுல்ல. அவருக்கே தொடர்ந்து வாய்ப்பு தர மாட்டாங்கன்னு தெரில. இது என்னன்னு ஒன்றும் புரியல. ஓகே விடுங்க, முடிஞ்சு போச்சு. ஸ்குவாடை விட்டாங்க. 2 தமிழக பிளேயர் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு சந்தோஷம் தான். வாஷிங்டன் சுந்தர் அண்டு வருண் சக்கரவர்த்தி. நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணியோட ஸ்குவாட் எப்படி இருக்குது? இந்த ஸ்குவாடு குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்னும் யாரெல்லாம் ஸ்குவாடில் எடுத்துகிட்டு வரலாம் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.